இதுல லோன் வாங்கினா கட்ட முடியுமா கட்ட முடியாதான்னு அவங்க ஜாதகம் சொல்லுங்க. இப்போ இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஐசிஐசி பேங்க்ல லோன் வாங்கி சிக்கல் இருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார், ஐசிஐசி பேங்க். ஏன்னா சனிங்கிறது வந்து அதீத குளிர்ச்சி. ஐஸ்கிரீம்னாலே சனி தான். புதன்கிறது வங்கி. ஐசிஐசியினுடைய அர்த்தம் வேற. அதனுடைய ப்ரொனோசியேஷனை வச்சு நான் பயன்படுத்தி ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா. இப்போ ஒருத்தர் வந்து 2 கூட நான் கேட்குறேன், கோச்சுக்கிறாங்க நீங்க. சரிங்க, இப்படி இந்த சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி அவங்கள நம்ப வைக்க வேண்டியிருக்கா? நம்ப வைக்கணும். நம்ம கேட்கறது கரெக்டா இருக்கு, நம்ப வைக்கிறதுக்காக இல்ல. நம்ம ஏன்னா கேட்கறது கரெக்டா இப்ப இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. விவேகானந்தர்கிட்ட நீங்க ஏன் ஜோதிடம் படிச்சுக்கிற கூடாதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபேஸ் ரீடிங், முகத்தை வச்சே சொல்றது, படிச்சுக்கிற கூடாதுங்கிறாங்க. வேண்டாங்கிறார் அவர். அதாவது ஞானிகள்லேயே அபூர்வமான ஞானி விவேகானந்தர் தான். சுவாமி விவேகானந்தர். ஆங்கில அறிவு உண்டு, அறிவியல் அறிவு உண்டு, ஆன்மீகத்தினுடைய அறிவுலையும் உச்சத்தில் இருப்பார். அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எனக்கு இல்லை இந்த இதை காட்டிலும் நான் வேறு விஷயங்களில் நான் ஈடுபாடு கொண்டிருக்கிறதுனால இதுக்குள்ளே நான் போகலன்னார். இப்போ நீங்கள் வர்றவங்களுடைய முகத்தை வச்சே சில விஷயம் சொல்லிடுவீங்களா? ஐயா இல்லைங்க, எனக்கு அது தெரியாது. முகம் பார்த்து சொல்றதுல இல்லை, ஃபேஸ் ரீடிங் இல்லை. ஃபேஸ் ரீடிங்ல அவங்க நான் பேர் கேட்குறேன். இப்போ நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். சரிங்க, எல்லா ஜோதிட இதுகளிலும் பார்த்துருக்குறேன். சரிங்க. அப்போ ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க. வந்து உட்கார்ந்த உடனே, என்னையா மாடு காண போச்சா, மோட்டருக்கு இதா போச்சா அப்படின்னு அந்த இவர் கேட்பாரியா. அது எப்படின்னாங்கய்யா, தினசுத்தின்னு இருக்கு. ஓஹோ. இன்னைக்கு இப்ப லக்கணம் எங்க ஓடிட்டு இருக்கு. சரி. இப்ப என்ன லக்கணம் ஓடுது, அந்த லக்கணத்துக்கு அதிபதி எங்க இருக்காரு, 4ஆம் இடமா இருக்கு, கால்நடை ராசின்னு சொல்லக்கூடிய மேசத்துல இருக்கு. சரி. ஸோ அது 8 கூடியவர் பார்க்குறாரு. இப்போ ஓர லக்கணத்துக்கு கால்நடை தொலைஞ்சிருக்கும், வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும், அம்மாவுக்கு கண்டம் வந்திருக்கும், யாராவது தண்ணியில் விழுந்துட்டாங்களா, இல்லை அம்மாவை கணம் தேடுறியா, இல்லை தொலைஞ்ச பொருளை தேடுறியா, வீட்டுக்குள்ளே தான் பொருள் இருக்கும். இது தினசுத்தி தெரிஞ்ச ஜோடர்கள் அன்னைக்கு இருந்தாங்க, இதை ஃபாலோ பண்ணவங்க. இப்போ எல்லாருக்கும் தினசுத்தி தெரியும், ஆனால் அது மெமரியில் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தான் இதை சொல்லக்கூடிய முறைங்கய்யா.